ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல முக்கியமான தலைப்புகள் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான தமிழ்நாட்டு பெண்கள் 2 பேரை பத்தி பார்க்க போறோம். திலையாடி வள்ளியம்மா, ராணி மங்கம்மா. போக எதுகைனா என்ன, மோனைனா என்ன, பெயர் சொல்லு மூவிடங்கள் எங்கெங்க வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும், புறநானூற்றுல வர மதுரை கணக்காயர் பத்தியும் சில முக்கியமான தலைப்புகள் எல்லாமே இந்த வீடியோல வரும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கிற ஓல்டு தமிழ்ல இருக்கிற டேர்ம் 3 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? திருக்குறள் சான்றாமை. திருக்குறள்ல இந்த பகுதியில நாம பார்க்க போது சான்றாமையை பத்தி. சான்றாமை அப்படிங்கிறது பண்புகளால் நிறைந்த நிற்றல். பண்புகள் நிறைந்து நிற்கிறது. சான்றோர்கள் அப்படிங்கும் போது நல்ல பண்புகளை கொண்டவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சான்றோர்கள் அப்படிம்பாங்க. நல்ல பண்புகள் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சான்றாண்மை அப்படிங்கும்போது பண்புகளால் நிறைந்து நிற்றதான் என்ன சொல்றாங்க, சான்றாமை அப்படின்னு. முதல் திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. நல்ல குணங்கள் நிறைந்து வாழும் சான்றோர்களால் நல்லவற்றை எல்லாம் தம் கடமை அப்படின்னு நினைச்சு மேற்கொண்டு வாழ்வாங்க அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறாரு. நல்ல குணங்கள் இருக்கிற சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லவற்றையெல்லாம் தன்னோட கடமை அப்படின்னு நினைச்சு மேற்கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குறள்ல. கடன் அப்படி என்றால் கடமை. அடுத்த குறள், குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலம் துள்ளுது மன்று. குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்துள்ளது மன்றே அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. அதாவது நற்குணங்களா சிறந்திருப்பதான் சான்றோரோட பெருமை அப்படின்னும், அதை விட்டுட்டு பிற நலன்களை சார்ந்து இருப்பது பெருமையை தராது. நல்ல குணங்களை சார்ந்து இருப்பதுதான் சான்றோருக்கான பெருமை. சான்றோருக்கான பெருமை அப்படின்னா என்னது, நற்குணங்களை சார்ந்து இருக்கிறது. உள்ளது ஊம் அப்படின்னா இன்னிசை அளபடை இந்த செய்யுள்ள பயின்று வந்திருக்கு. உள்ளது அப்படின்னு வந்திருக்கு. உள்ளது ஊம் அப்படின்னா இன்னிசை அளபடை இந்த குறள்ல பயின்று வந்திருக்கு. அடுத்த குறள், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இது முக்கியமான குறள். அன்புடைமை, நாணம், பிறருக்கு உதவுதல், உயிர்களிடத்துல இரக்கம், உண்மையை பேசுதல். இந்த 5 தான் என்னன்னு சொல்றாங்க, சான்றாண்மைக்கு தூண். சான்றாண்மையின் தூண் எத்தனை அப்படின்னு கேட்டா 5. எது அப்படின்னா, அன்புடைமையா இருக்கணும், நாணத்துடன் நடந்து கொள்ளணும், பிறருக்கு உதவணும், மற்ற உயிர்களிடத்தெல்லாம் இரக்கம் காட்டணும், உண்மையா நடந்துக்கணும், அதாவது உண்மையை பேசணும். இதுதான் 5 தூண்கள் சான்றாண்மைக்கு ஆனது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுல நான் அப்படின்னா நாணம், ஒப்புரவு என்றால் உதவுதல், கண்ணோட்டம் அப்படின்னாவே பிறர் உயிர்களிடத்துல இரக்கம் கொள்றது, வாய்மை அப்படின்றால் உண்மை. கண்ணோட்டத்தோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொழிற்பெயர். இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிறது ஏகதேச உருவக அணி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படிங்கிற குறள்ல பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி. கொல்லா நலத்து நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு. கொல்லா நலத்து நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு. தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாம இருக்கிறதா தவம் அப்படின்னு அர்த்தம். சால்பு அப்படிங்கிறது பிறர் குறை சொல்லாம இருக்கிறது. தவம் அப்படின்னா பிற உயிர்களை கொல்லாம இருக்கிறது. அதே மாதிரி சால்பு அப்படிங்கிறது பிறரை பத்தி குறை சொல்லாம இருக்கிறது. இங்க சால்பு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சான்றாண்மையை குறிக்கிறது. சால்பு அப்படின்னா சான்றாண்மையை குறிக்கிறது. இந்த குறள்ல வந்திருக்கிறது என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு. தபம் சால்பு இரண்டையும்
எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறங்காட்டி இந்த குறள்ல வந்து இருக்கிறது எடுத்துக்காட்டு உவமை அணி வந்திருக்கு. அடுத்த குறள், ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு செயலை செய்பவர்களுக்கு வந்து வலிமையை தருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, பணிவுடன் நடக்கிறதா ஒருத்தருக்கு வலிமையை தரக்கூடியது. ஒரு செயலை செய்பவருக்கு வலிமையை தரக்கூடியது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டா பணிவுடன் நடத்துறது. அதுவே சான்றோருக்கு தம் பகைவரை பகைவையிலிருந்து மாற்றி நட்பாக்குவதுதான் ஏற்ற கருவி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சான்றோருக்கு வந்து என்ன நல்ல கருவி எது அப்படின்னா, பகைவரை வந்து பகைமையிலிருந்து மாற்றி நட்பாக்கணும். எதிரிய வந்து எதிரியாவே இருக்காம அவர் கூட நட்பாயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல வந்து வள்ளுவர் எடுத்து கூறியிருக்காரு. ஆற்றுவார் அப்படின்னா செயல் செய்பவர் அப்படின்னும், ஆற்றல்னா வலிமை அப்படின்னும், மாற்றார்னா பகைவர். பணிதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். இலக்கண குறிப்புல பணிதல் அப்படின்னா தொழில் பெயர். ஆற்றுவார் மாற்றார் அதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயர்கள். அடுத்த குறள், சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல் அப்படின்னா, தம்மை விட ஆற்றல் குறைந்தவர்களிடத்துல வந்து ஏற்பட்ட தோல்வியை வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த பண்பே ஒருவருடைய சான்றாண்மையை வந்து உரைக்கல் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறாரு. இப்ப வந்து நம்ம விட சின்ன பசங்க கிட்ட நம்ம தோத்து போயிட்டா அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் வந்து சான்றோரோட நல்ல பழக்கம் அப்படின்னு வள்ளுவர் இங்க எடுத்து கூறியிருக்கிறாரு. துளையல்லார் அப்படின்னா ஆற்றல் குறைந்தவர். கட்டளை அப்படின்னா உரைக்கல். அடுத்த குறள் பார்த்தோம்னா, இன்னா செய்தாருக்கு இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததே சால்பு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, தீங்கு இழைத்தவர்களுக்கும் என்ன செய்யணும், நன்மையை செய்யணும். தீங்கு இழைத்தவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். அப்படி செய்யாம போறது வந்து சான்றோர்களுக்கான பண்பு கிடையாது. சான்றோர்களுக்கு தகுதி இருந்தும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. சான்றோர்கள் அப்படின்னா எப்படி, நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையை தான் செய்யணும். அப்படி தீமை செஞ்சவருக்கு தீமையே செய்வது வந்து சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் இங்க கேள்வி எழுப்புறாரு. இன்னா அப்படின்னா தீங்கு, இனியனா நன்மை, செய்யாக்கால் அப்படின்னா செய்யா விடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள், இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பென்னும் திண்மையுண்டாகப் பொறின். இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பொறின் அப்படிங்கிறாங்க. சால்புங்கிற மன உறுதி உண்டாக பெறணும்னா ஒருவர் வந்து என்ன வரணும், பொருள் இல்லாததால் ஏற்படும் வறுமை அப்படிங்கிறது குறையாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சான்றாண்மையில வந்து மன உறுதியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வறுமையா இருக்கணும் குறையாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது சான்றோருக்கும் வறுமைக்கு தொடர்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. சான்றோரா இருக்கிறது அது வேற, அதனால வறுமை குறைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இங்க வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்மை ஒருவருக்கு இழிவன்று அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து இன்மைங்கிறது வறுமை அப்படிங்கிறது வந்து இழிவு இல்ல, சான்றோருக்கு ஆயிட்டா அவருக்கு வறுமை இருக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இங்க வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இன்மை அப்படின்னா வறுமை, இழிவன்றுனா இழிவதன்று, திண்மைனாலும் வலிமை. சாரி, இன்மைனா இங்க வறுமையை குறிக்கக்கூடியது, திண்மைனா வலிமையை குறிக்கக்கூடியது. இன்மை திண்மை இரண்டுமே இது பண்பு பெயர்கள். இதுல பிரித்தெழுதுறது ஒருவருக்கு அப்படின்னா ஒருவன் கூட்டல் கூ அப்படின்னு வந்துடும். ஒருவருக்குன்னா ஒருவன் கூட்டல் கூன்னு வரணும். இழிவன்று அப்படின்னா இழிவு கூட்டல் அன்றுன்னு வரணும். வன்றுங்கிறது இங்க அன்று அப்படின்னு மாறும். சால்பென்னும் அப்படின்னா சால்பு கூட்டல் எண்ணும் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்த குறள், ஊழி பெயரினும் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். ஊழி பெயரினும் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். சான்றாண்மை என்ற பண்பிற்கு வந்து கடலொன்று புகழ்படுவது உலகமே.
ஆழியும் ஊழி காலம் வந்தாலும் தம் நினைவில் வேறுபடாமல் இருப்பார்கள் அப்படின்னா அதாவது சான்றாண்மை உள்ளவர்களுக்கு ஒன்னும் பண்பு இருக்குது. அது கடல் என்று புகழப்படுவது உலகமே. அதாவது கடல் அழியிற காலம் வந்தாலும் அவரோட நிலையிலிருந்து வேறுபட மாட்டாங்க. அது நல்ல நிலையிலேயே இருப்பாங்க, நற்பண்பிலே இருப்பாங்க அப்படின்னு சான்றோர்களை இந்த இடத்துல பெருமையா சொல்லியிருக்காரு. ஊழினா உலகம், ஆழி என்றால் கடல். ஊழினா உலகம், ஆழி என்றால் கடல். அடுத்த குறள், சான்றவர் சான்றாமை குன்றின் இரு நிலத்தான் தாங்காது மன்னோ பொறை. சான்றவர் சான்றாமை குன்றின் இரு நிலத்தான் தாங்காது மன்னோ பொறை அப்படின்னா சான்றோர்களின் சான்றாண்மை குணத்தில் குறைவு ஏற்படுமாயில் இவ்வுலகமும் பொறுமை என்னும் தன் பாரத்தை தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. சான்றோர்களோட குணத்துல குறைபாடு வந்துச்சு அப்படின்னா உலகத்துல பொறுமை அப்படிங்கிற ஒரு பொறுமை அப்படிங்கிறது இல்லாம போய் பாரம் தாங்க முடியாம போயிரும் உலகம் அப்படின்னு இங்க வள்ளுவர் குறிப்பிடுகிறாரு. இரு நிலம் அப்படின்னா பெரிய நிலம். இரு நிலம் அப்படின்னா பெரிய நிலம்னு அர்த்தம். பொறை எப்படி என்றால் சுமை. சான்றவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ட்ரவர்னு வருங்காட்டி ஆர் அப்படின்னு வருங்காட்டி இது வினையாளனையும் பெயர் இலக்கண குறிப்புல. இரு நிலம் அப்படிங்கும் போது உரிச்சொல் தொடர். இரு நிலம் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். மண் ஓ அப்படிங்கறதெல்லாம் அசை சொற்கள். ஓகேங்களா? இதோட இந்த திருக்குறள் முடிஞ்சிருச்சு. அடுத்த இது என்னன்னு பார்க்கலாம். இதுல பொறுத்துக்க பார்த்தோம்னா இன்மை அப்படிங்கிறது வறுமையை குறிக்கும். திண்மைனா வலிமை. ஆழி என்றால் கடல். நோன்மை அப்படிங்கிறது தவத்தை குறிக்கும். நோன்பு அப்படின்னா தவம். அடுத்த ஒரு பாடல் பெண்மை. பெண்மையை பாராட்டிட்டு இருக்கிறவர் யாரு அப்படின்னா ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் இந்த பாடலை இயற்றி இருக்காரு. அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்து தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொருபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகிய உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலரார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்மையை இந்த இடத்துல ராமலிங்கனார் போட்டியிருக்காரு. ஓகேங்களா? தாயாக தாரம், அதாவது தாயாக, மனைவியாக, சகோதரியாக, மகளாக, அயலாரார் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்களா, எப்படி வேணாலும் பெண்கள் எப்படி நம்மளோட அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வே ராமலிங்கனார் இந்த பாடல்ல எடுத்து கூறியிருக்காங்க. இதுல முக்கியமானது சொல்பொருள்கள் பார்த்துட்டு ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உறுதி அப்படின்னா உள உறுதி. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது பொறுத்து கொள்றதையும், சொரூபம் அப்படிங்கிறது வடிவம் அப்படின்னும், தரணினா உலகம், தாரம் அப்படின்னா மனைவி, சேவை என்றால் தொண்டு, அயலார் அப்படின்னா உறவல்லாதோர். இந்த இடத்துல அயலாருங்கிறது உறவல்லாதோர், ஃப்ரெண்டு இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை தான் அந்த இடத்துல அயலார்னு சொல்லியிருக்காங்க, உறவு இல்லாதவங்க. இலக்கண குறிப்புல அன்பும் ஆர்வமும் அடக்கமும் அப்படிங்கிறது எண்ணுமையை குறிக்கும். இன்ப சொரூபம் அப்படிங்கிறது உருவகத்தை குறிக்குது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்திருக்காரு. அவருடைய பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தோம்னா வெங்கடராமன் அம்மணி அம்மாள், அவங்கதான் பெற்றோர்கள். இவர் கவிதை போட்டி படவற்றில பங்கேற்று பரிசு பெற்றிருக்கிறாரு. தமிழக அரசின் அரசவை கவிஞரா திகழ்ந்திருக்காரு. இவருக்கு நடுவண் அரசு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. தமிழக மக்களால் இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட காலம் அப்படிங்கிறது 1980. இவரோட காலம் 1888 முதல் 1972 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. எதனால காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவரோட கவிதைகள் காந்திய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கவிதைகளை வெளியிட்டாரு. அது போக விடுதலை போராட்டத்திற்கான கவிதைகள், பாடல்களை இயற்றியதுனால இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர்கள் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புலதான் தெய்வ திருமலர்,
தமிழ் தேன் மலர், காந்திய மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் அப்படிங்கிற தலைப்பு கீழேலாம் கவிதைகள் அமைந்திருக்குது. நாமக்க கவிஞர் பாடல் அப்படிங்கிற நூலுக்கு கீழே தான். இது சமுதாய மலர் தான் மேல வந்து பெண்களை பத்திய பாடல் இடம்பெற்றிருந்துச்சு. இவர் இயற்றிய படைப்புகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இசை நாவல்கள் 3 இயற்றியிருக்காரு. கட்டுரைகள் வந்து 12, தன் வரலாறு 3 வரலாற்றை எழுதியிருக்காரு, புதினங்கள் 5 எழுதியிருக்காரு, இலக்கிய திறனாய்வுகள் வந்து 7 நூல்களை எழுதியிருக்காரு, கவிதை தொகுப்புகள் 10, சிறு காப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்பு நூல்கள் 4. இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து அவரோட படைப்புகள். ஓகேங்களா? இது முக்கியமான தலைப்பு தான், சிலபஸ்ல இருக்கிற தலைப்பு. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மாள். இது சிலபஸ்ல இல்ல, ஆனா தமிழக பெண்கள் அப்படிங்கும்போது பார்க்கணும். தமிழக பெண்கள் அப்படிங்கும்போது தில்லையாடி வள்ளியம்மாள் தமிழக பெண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா தில்லையாடி வள்ளியம்மாள் தமிழக பெண் கிடையாது. ஆனா அவர் வந்து தந்தை வந்து தமிழர். ஓகேங்களா? அப்ப அவர் தந்தை தமிழருங்கும் போது இவர் வந்தது இவர் தந்தை தமிழர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி இவர் வந்து இவங்க தென்னாப்பிரிக்காவுல வாழ்ந்த பெண்மணி தான் யாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுல வாழ்ந்த பெண்மணி தான் தில்லையாடி வள்ளியம்மாள். ஓகேங்களா? அதுல என்ன இவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறது இந்த பாடத்துல சுருக்கமா கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆங்கில அடக்குமுறை கொடுமைக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பிய போராடிய பலர்ல வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களும் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அவற்றில் குறிப்பிடத்தக்கவர் தில்லையாடி வள்ளியம்மை. இவங்க வந்து புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி அப்படிங்கிற நெசவாளிக்கு தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்த மங்களம் என்று மங்கையை மறந்தார். திருமணத்துக்கு பின்னாடி தில்லையாடியிலேயே அவர் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து தம் நாட்டு துணிகளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனங்க. அதனால இங்கிருந்த உற்பத்தி செய்த நெசவாளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்புக்கு ஆளானவர் வந்து முனுசாமியும். நெசவு தொழில் பாதிச்சு வறுமையில் விட்டுறங்காட்டி அவர் என்ன பண்றாருன்னா வேலை தேடி தென்னாப்பிரிக்கா போயிருக்காரு. அங்கேயே போய் குடியேறிட்டாரு. ஜோகன் பார்க் அப்படிங்கிற இடத்துல தென்னாப்பிரிக்காவுல வந்து சிறிய அளவுல காய்கறி கடை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. அங்கதான் அங்க தென்னாப்பிரிக்கால ஜோகன் பார்க்ல வந்து 1898ஆம் ஆண்டுதான் வந்து முனுசாமி மற்றும் மங்களம்மாவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தையை தான் யாருன்னு சொல்றாங்க, வீரமங்கை வள்ளியம்மையார். அப்போ வெள்ளியம்மை அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு பெண்மணியா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க போராட்டம் எல்லாமே தென்னாப்பிரிக்காவில தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஆனா அவர் தந்தை தாயும் தமிழர்கள். அதனால வந்து தமிழர் தான் நம்ம சொல்லி நம்ம அவங்களோட பெருமையை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து தென்னாப்பிரிக்காவுல அவங்க போராடினங்காட்டி அவங்களோட பெருமையை நம்ம இன்னும் போட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். வள்ளியம்மை வந்து தென்னாப்பிரிக்காவில தான் பிறந்திருக்காரு. இவரோட தாயார் பிறந்த ஊரு தான் தில்லையாடி. அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றாங்க, தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்றாங்க. தென்னாப்பிரிக்காவுல வந்து திருமண பதிவு சட்டப்படி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கிறிஸ்தவ மதத்தை வந்து கிறிஸ்டியன் மதத்தின்படி நடைபெறாத திருமணங்களை வந்து தென்னாப்பிரிக்காவுல வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. 1913ல வந்து தென்னாப்பிரிக்காவோட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டின் மேரேஜ் தான் வந்து செல்லும், மற்ற மேரேஜ் எல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால பாதிக்கப்பட போறவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து இந்த மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு எதிராக வந்து உரிமை குரல் எழுப்பி போராட்டங்கள்லாம் நடைபெற்றுச்சு. அந்த போராட்டத்துல காந்தியடிகள் தான் வந்து தலைமை ஏற்று வழி நடத்தினாரு. அந்த போராட்டத்துல வந்து வெறும் சிறுமியா இருந்தவங்க தான் யாரு அப்படின்னா வள்ளியம்மையார். அவங்களும் வந்து காந்தியடிகளோட அழைப்பை ஏற்று போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. போராட்டத்தை வந்து 1913 டிசம்பர் 23ஆம் நாள் லாக்ஸ்ரஸ்ட்
அப்படிங்கிற இடத்துல வந்து அறப்போராட்டம் வந்து நடைபெற்றுட்டு இருந்திருக்கு. அந்த போராட்டத்துல கலந்து கொண்டாங்க வள்ளியம்மை. அப்ப வந்து கைது செய்துட்டாங்க. அவருக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் வந்து 3 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது வந்து கொடுக்குது. சிறைவாசம் வந்து 3 மாதங்கள் வந்து வள்ளியம்மைக்கு தரப்படுகிறது. வள்ளியம்மை வந்து கல்லும் மண்ணுமே உணவா தரப்பட்டுச்சு. அதனால அவங்களால சாப்பிட முடியல. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. கடுமையான காய்ச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு இருந்திருக்காங்க. சிறைச்சாலையிலிருந்து நோயுடன் தான் உயிருக்கு போராடிய நிலையில வந்து அவர விடுதலை செஞ்சுட்டாங்க. சிறையில இருந்தா இறந்துருவா அப்படின்னு சொல்லி காரணத்துக்காக வள்ளியம்மை அவர்கள வந்து தென்னாப்பிரிக்க அரசு விடுதலை செஞ்சர்றாங்க. உடல்நலம் குன்றியே இருக்கிற நேரத்துல வந்து காந்தியடிகள் வந்து அவங்க வீட்டுக்கு போய் வள்ளியம்மைய பாக்குறாங்க. அவரோட நிலைய கண்டு காந்திஜிக்கு வந்து கண்ணு கலங்குது. அந்த நேரத்துல வந்து காந்தியடிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வள்ளியம்மையை நோக்கி ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தோம்னா, "சிறை தண்டனைக்கு நீ வருந்துகிறாயா?" அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அவர்கள் வள்ளியம்மையை நோக்கி கேட்கறாங்க. உடனே என்ன நினைப்பாங்க, ஆமா இல்ல ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா, வள்ளியம்மை வந்து என்னன்னு சொல்றாங்க, "இல்ல நான் மீண்டும் சிறைக்கு செல்ல தயாரா இருக்கிறேன்" அப்படிங்கன்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே வந்து காந்தி அவர்களுக்கு வந்து ரொம்ப மனம் வந்து கண்ணு கலங்கும். அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, "நல்ல முறையில இரு, ஒண்ணும் ஆகாது, நல்ல முறையில உனக்கு சரிப்பட்டு நீ மீண்டு வருவ" அப்படின்னு வள்ளியம்மை கிட்ட சொல்லிட்டு தான் அவரு அங்கிருந்து வருவாரு. ஆனா வந்து அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு வெறும் சின்ன 16 வயது தான். அந்த பெண்மணி இறக்கும்போது அவங்களுக்கு வயது 16 தான். 1914 பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து அவங்க இறக்குறாங்க. பிப்ரவரி 22ல வந்து வள்ளியம்மை அவர்கள் இறந்து போகிறாங்க. ஏன்னா சிறையில இருந்துட்டு வந்தபோது அவங்களுக்கு உடல்நலம் குன்றி வருது. அதனாலேயே அவங்க இறந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு வயது வெறும் 16 வயது தான். 16 வயது சிறுமியா இருக்கும்போதே மக்கள் நலனுக்காக போராடணும் அப்படின்னு எண்ணம் வந்து காந்தியோட தூண்டுதல் பெயரால தான். அதாவது காந்தியோட தூண்டுதல்னா அவர் வாங்க போராடலான்னு அவங்க தலைமையேற்று நடத்தும்போது காந்தியோட பின்னாடி சென்றாங்க. அதனால சிறைக்கு போய் இறக்கவும் செய்தாங்க. தமிழர் உணவு, அதாவது வெளிநாட்டுல போனாலும் நம்ம தமிழரோட கல்ச்சர் படி அவங்க போராடி உயிர் நீத்ததுனால தான் அவங்களோட பெருமை இன்றும் பேசப்படுகிறது. சாதாரண ஒரு இதுன்னா யாரும் பேச மாட்டோம். மக்கள் நலனுக்காக போராடி உயிர் நீத்ததுனால தான் அவங்களோட பெருமை இன்று பேசப்பட்டுட்டு இருக்கு. காந்தி வந்து அவங்க இறந்ததை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "என்னோட சகோதரி மரணத்தை விட வள்ளியம்மையோட மரணம் எனக்கு பேரிடியா இருந்துச்சு" அப்படின்னு காந்திஜி மிகவும் வருந்தி இருப்பாங்க. மாதர்களுக்கு அழிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றை இலக்கணமாக திகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி, அவருடைய தியாகம் வீண் போகாது, சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் கண்முன் நிற்கிறதே, நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மையை வந்து யார் புகழ்ந்திருக்கா அப்படின்னா காந்திஜி அவர்கள் புகழ்ந்திருப்பாங்க. எதுல புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழ், காந்திஜியோட இதழ் தான் இது. இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழ் காந்தியடிகளோட இதழ். அந்த இதழ்ல வந்து அவரு புகழ்ந்திருப்பாரு. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல்லையும் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. 2 இடத்துல வள்ளியம்மையை பத்தி காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காரு. ஒண்ணு இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழ்லையும், தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல்லையும் வந்து காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காரு. தில்லையாடி வள்ளியம்மை நினைவை போற்ற நடுவண் அரசு வந்து அஞ்சல் தலை உரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூர் தெற்கே 3 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு அப்ப தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காங்க. காந்தியடிகள் வந்து தமிழர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியம்மையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். காந்தியின் வாழ்க்கை பயணத்தை அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்விகளின் பணியின் போது வழியாகி அவரை மகாத்மா என்று உயர்நிலைக்கு நோக்கி திருப்பிய பெருமை தில்லையாடி வள்ளியம்மையாக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில தில்லையாடியில வந்து தமிழ்நாடு அரசு அவரோட சிலையை நிறுவி இருக்காங்க. கோஆப்டெக்ஸ் அப்படிங்கிற தமிழ்நாட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் சென்னையில வந்து தனது 600வது கிளைக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை கிளை, அதாவது தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர்ல கோஆப்டெக்ஸ் அப்படிங்கிறத நிறுவி தில்லையாடி வள்ளியம்மையாருக்கு பெருமை சூட்டி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எப்படின்னா அரசு வம்சத்துல வந்தவங்க. அவங்களோட வீரம், தியாகம் அதெல்லாம் வந்து கண்டிப்பா மாணவர்கள்ட்ட எடுத்து கூற வேண்டியதாத்தான் இருக்கும். அதுல முக்கியமானது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஜிகேல கொஸ்டின்ஸ் வரும். எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. இது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது ஜிகேஸ் ஐஏஎன்எம்ல தமிழர்களை பத்தி டாபிக் வரும்போது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால இதையும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டுல நாயக்கர் மரபுல பெண் முடிசூடி ஆட்சி செய்தவங்க தான் யாரு அப்படின்னா இந்த ராணி மங்கம்மாள் அப்படிங்கிறது. அக்காலத்துல வந்து கணவன் இறந்த உடனே உடன்கடத்தை ஏறுற வழக்கம் இருந்திருக்கு. ஆனா ராணி மங்கம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா கணவன் இறந்தோனையுமே தன்னோட மகன் அரங்க கிறிஸ்டின முத்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு இளம் வயதா இருந்ததுனால அவருக்கு துணையா நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உடன்கட்டை ஏறவில்லை. மகனுக்காக உடன்கட்டை அவங்க ஏறல. மங்கம்மாள் வந்து தனது மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பனுக்கு வந்து திருமணம் செய்த பின்னர் தான் முடி சூட்டினாரு. அது வரைக்கும் அவங்கதான் ஆட்சியில இருந்தாரு. அரசாட்சியை வந்து அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்பொழுதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா ராணி மங்கம்மாள் வந்து மகனுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. முத்து வீரப்பன் வந்து அன்னை காட்டிய வழியிலே வந்து திறமையா ஆட்சி செய்திருக்காரு. தந்தை வந்து சொக்கநாதன் இழந்த பகுதிகளை போரிட்டு மீட்டிருக்காரு. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் வேறு இல்லை அப்படிங்கிற நல்ல வழியில இருந்திருக்காங்க. மகன் வந்து முத்து வீரருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவர் இறந்துருவாரு. ஓகேங்களா? வெறும் 7 ஆண்டு காலம் மகன் வந்து அரியணை ஏறினதுக்கு அப்புறம் 7 ஆண்டுகள் மட்டும்தான் உயிருடன் இருப்பாரு. அவர் இறந்துருவாரு. அவர் இறந்தோன்னு ராணி மங்கம்மாளுக்கு பேரதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா கணவன் இறந்துட்டாரு, மகனுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். அரியணை ஏற்றுனா நல்லாட்சி நடத்துவான்னு பார்த்துட்டு இருந்தா வெறும் 7 ஆண்டுகளே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மங்கம்மாள் அவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியா இருக்கும். இருந்தாலும் மகன் இறந்த உடனே சில நாட்கள்ல வந்து மருமகள் வந்து சின்ன முத்தம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறாங்க. அதாவது அவங்க மகன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பேரப்பிள்ளை வந்து வராங்க. பேரப்பிள்ளை வந்தோன்னும் என்ன ஆகுது அப்படின்னா சில காலத்துல அவங்க மருமகளும் இறந்துடுறாங்க. அந்த மகன் மருமகள் 2 பேரும் இறந்த போது என்ன பண்றதுன்னே துன்பத்துல மூழ்கி இருந்தாலும் அந்த பேரப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமா மீண்டு எழுந்து வந்தவங்க 1688ல வந்து பேரனுக்கு வந்து விஜயரங்க சொக்கநாதன் அப்படிங்கிறவங்கள பெயரளவுல அரியணை ஏற்றிட்டு மங்கம்மா அவர்களே வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. மங்கம்மாள் வந்து துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றிய வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்தோடனே கணவன் இறக்குறாரு. கணவன் இறந்தாலும் பரவாயில்ல பிள்ளைக்காக வாழலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையும் இறக்குறாங்க. பிள்ளை இறந்த அடுத்த சில மாதங்களிலேயே வந்து மருமகளும் இறக்குறாங்க. பேரன் மட்டும் கையில இருக்கு. எப்படி வந்து மகனை வச்சுட்டு தனியா இருந்தாங்களோ அதே நிலைமைக்கு பேரனை வச்சுட்டு மறுபடியும் ஆட்சி செய்யறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வீரமானது. அதாவது இப்ப நம்ம சொல்லலாம். ஆனா அந்த காலத்திலேயே அந்த அரசி அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட தன்னம்பிக்கையும் வீரத்தையும் நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. திருவிதாங்கூர் போர்ல வந்து ராணி மங்கம்மா வந்து ரவிவர்மர், திருவிதாங்கூர் மன்னர் இருக்கிறல்ல ரவிவர்மர், அவரு மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய
பொருளை வந்து செலுத்தாம இருந்திருக்காரு. திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மர் வந்து நாயக்கருக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு. அது செலுத்தாம இருந்திருக்காரு. கல்குளம் பகுதியில வந்து நாயக்கர் படைகள் வந்து தாக்கி அழைச்சிருக்காங்க. தளபதி நரசபையன் தலைமையில வந்து மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை வந்து தோற்கடித்துட்டு திரை பொருட்கள் மற்றும் பொண்ணு பீரங்கி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. தஞ்சை போர் அப்படிங்கிறது தஞ்சையை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கருக்கும் இடையிலே வந்து நல்ல உறவு இல்ல. தஞ்சை ஷாஜி வந்து மதுரை நாயக்கர் ஆட்சி பகுதியான சிலவற்றை கைப்பற்றக்கு மேற்கொண்டிருக்காரு. அந்த பகுதிகளை மீட்கறதுக்காக தளபதி நரசப்பையன் அவரோட தலைமையில மங்கம்மா வந்து ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த படை போய் தஞ்சை பகுதியை மீட்டு இருக்கிறாங்க. தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் படையெடுப்புகளுக்கு பெரும் பொருள் கொடுத்து அனுப்பி இருந்திருக்காரு. யாருக்கிட்ட அப்படின்னா மங்கம்மாவோட படை தளபதி கிட்ட பொருளை கொடுத்திருக்காங்க. மைசூர் போர் அப்படிங்கிறது ராணி மங்கம்மா காலத்துல மைசூர் மன்னர் சிக்க தேவராயர் காவிரி குறுக்கேவணிய அணையை கட்டியிருக்காரு. மங்கம்மாள் வந்து தஞ்சை உடையான பகையை மறந்துட்டு அந்நாட்டு அரசு உதவியுடன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா மைசூர் இப்ப தஞ்சைங்கிறது அடுத்தது. மைசூர் மன்னர் வந்து கட்டும்போது தஞ்சை மன்னரோட வந்து சேர்ந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. மைசூர் மீது படையெடுக்கிறதுக்காக தஞ்சையும் மதுரையும் கூட்டுப்படை ஒன்றையும் வந்து மங்கம்மா வந்து உருவாக்கி இருக்காங்க. படை தயாரானுச்சு. அந்த நேரத்துல கர்நாடக பகுதியில கடும் மழை பெய்ததுனால சிக்க தேவராயன் கட்டிய அணை அப்படிங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சிருச்சு. சோ அந்த போர் அப்படிங்கிறது தேவையில்லாம போயிருச்சு. மதுரை நாயக்க மன்னர்களை போல மங்கம்மாள் வந்து சமய பொறையே வந்து கடைபிடித்திருக்காங்க. கிறிஸ்துவ மத குருமார்களை வந்து சமய பேருரையாற்ற அனுமதிச்சிருக்காங்க. அவங்க ஆட்சியும் போதே கிறிஸ்டியன் மத குருமார்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. அவங்கள போதனைகளுக்கு வந்து மங்கம்மா அவர்கள் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. வரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்தா மங்கம்மா அந்த கொள்கையை பின்பற்றி இருக்காங்க. சமயம் தொடர்பான சிறை வைக்கப்பட்ட மெல்லே பாதிரியாரை விடுதலை செய்வதோடு போசத் அப்படிங்கிற குருவை தம் அரசவையை வரவேற்று விருந்தோம்பி இருக்காரு. அதாவது கிறிஸ்டியன் மத போதகர்கள் வந்து சிறை வச்சிருக்காங்க, அவரை விடுவிச்சிருக்காங்க. அது போக போசெத் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்திருக்காங்க, அதை விருந்தோம்பல் செய்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கும் வந்து மங்கம்மா வந்து மானியம் அளிச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காக பள்ளிவாசல்களின் பாதுகாப்பிற்காக வந்து நில மானியங்களை வந்து அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. மக்கள் நலனுக்காக பல பணிகளை வந்து செய்திருக்காங்க. மங்கம்மாள் சாலை அப்படிங்கிற ஒரு சாலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அது கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்துருச்சு. மங்கம்மாள் சாலை எதுக்கு இடையில ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி டு மதுரைக்கு இடையில அமைந்த நெடுஞ்சாலை தான் எது அப்படின்னா மங்கம்மாள் சாலை அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க. குதிரைகள், பசுக்கள், காளைகள் எல்லாம் நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலையோரங்கள் எல்லாம் வந்து தண்ணி தொட்டிகளை வந்து திறக்கணும் அப்படிங்கிற ஆணையை அவங்க பிறப்பித்தாங்க. பொதுமக்களுக்காக குடிநீர் குளங்கள், ஊருணிகள், கிணறுகள் எல்லாம் தோண்ட செய்திருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் சார்ந்த விஷயங்களை நிறைய செய்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு வந்து பொன்னும் பொருளும் வந்து ராணி மங்கம்மாள் நிறைய வழங்கியிருக்காங்க. ஆணி திங்கள்ல ஊசல் திருவிழா அப்படிங்கிறது மதுரை மீனாட்சி அம்மன்ல நடைபெறும். கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் வந்து துன்புற்ற போது அவங்களுக்குள்ள உணவு, உடை எல்லாமே வழங்கியிருக்க ஆணையிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது மங்கம்மாவோட முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்க்கலாம். அது போக மதுரையில தமுக்க அரண்மனையில தங்கி மீனாட்சி திருமணத்தை வந்து கண்டு வைத்திருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இத என்னன்னா ஒரு நாயக்க அரசி வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடனும் மக்களுக்கு பணி செய்யறாங்க அப்படிங்கறதுக்காக வீர பெண்மணி அப்படிங்கிறதுக்காக இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த இதுல கேட்கலாம். அதாவது சிலபஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க, ஜிகேல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல கேட்பாங்களா அப்படின்னா அது டவுட் தான். ஆனா ஜிகேல வரும், அதுக்காகத்தான் இந்த டாபிக். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெயர் சொல்
மூவிட பெயர்கள் அப்படின்னு கொடுத்திருக்கு. மூவிட பெயர்கள் அப்படிங்கும்போது மூவிடம் அப்படின்னா என்னன்னா தன்மை முன்னிலை படர்க்கை. இதத்தான் என்னன்னு சொல்லுவாங்க மூவிடம் அப்படின்னு சொல்றது. தன்மை அப்படிங்கிறது வந்து என்னை பத்தி நானே பேசிக்கிறது தன்மை. இப்ப நம்மளை பத்தி நம்மளே பேசிக்கிறது வந்து தன்மை அப்படின்னும். முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி பேசுறது முன்னிலை அப்படின்னும். படர்க்கைனா நீயும் நானும் போக மூன்றாவது ஒரு பர்சனை பத்தி பேசுறதா என்னன்னு சொல்றாங்க படர்க்கை அப்படின்னு. அப்ப தன்மை பெயர்கள் அப்படிங்கும்போது எது எது வரும் அப்படின்னா நான், யாம், நாம், யாம். அது தன்மையிலையும் பார்த்தா தன்மை பெயர்களும் வந்து என்ன இருக்கும் தன்மை ஒருமை பெயர்கள்னு இருக்கும், தன்மை பன்மை பெயர்கள்னு இருக்கும். ஒருமையில சொல்றோம்னா நான் அப்படின்னும், பன்மையில சொன்னா நாம் அப்படின்னு வரும். அதுவே ஒருமையில யான்னு வரும், பன்மையில யாம் அப்படின்னு சொல்லி வரும். இதத்தான் என்னன்னு சொல்றாங்க தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாம் யாங்கள், யாம் நாங்கள் அப்படின்னு சொல்றது. அடுத்து முன்னிலை பெயர்கள். முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்கள பேசுறதுதான் என்ன சொல்றாங்க முன்னிலை. நீர், நீவீர், நீர், நீங்கள். நீர், நீவீர், நீர், நீங்கள். இதெல்லாம் வந்து முன்னிலை பெயர்கள். அதுவே வந்து படர்க்கை பெயர்கள் அப்படிங்கும்போது படர்க்கை அப்படிங்கும்போது தாம், தாம், தங்கள். தான், தாம், தங்கள். தாம், தான், தங்கள். இந்த 3 படர்க்கை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உறுப்பை ஏற்கும் போது எப்படி வரும் அப்படிங்கிறது. யான் அப்படிங்கிறது தன்மை பெயர் அப்படிங்கும்போது என்ன வரும் நின், என் அப்படின்னு வரும். என் வரும். ஓகே, இதுவும் பார்த்துக்குவோம் இம்பார்ட்டன்ட். தன்மை ஒருமை அப்படிங்கும்போது தன்மை ஒருமைங்கிறது எது வரும் யான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தன்மை ஒருமை அப்படிங்கும்போது யான் அப்படின்னு வரும். தன்மையில பன்மை அப்படின்னு வரும்போது எது வரும் நாம் அப்படின்னு வரும். யான், நாம். முன்னிலையில ஒருமை அப்படின்னா நீ, படற்கையில ஒருமை அப்படிங்கும்போது தான் அப்படின்னு வரும், படற்கையில பன்மைங்கும் போது தாங்கள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து புணர்ச்சி. அது தனி டாபிக், தனியா பாத்துக்கலாம். இதுல பெயர் சொல்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. பெயர் சொல்கள்னா மார்கழி, மயிலம் அப்படிங்கிறது வந்து பெயர் சொல். வினை சொல்னா நடந்தான், பாடினான்ங்கிறது வினைச்சொல். இடைச்சொல் என்று, கொள், அம்ம அதெல்லாம் இடைச்சொற்கள். உரிச்சொற்கள்னா சால, உரு, கடி. உரிச்சொல்னா சால, உரு, கடி இதெல்லாம் உரிச்சொற்கள். அதாவது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னா ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் காணப்படும். ஆனா ஒரே பொருளைத்தான் அது குறிக்கக்கூடியதா இருக்கும். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படிங்கிறது சொல்றான். இப்ப அழகு அப்படின்னா பொலிவு, எழிலு, வனப்பு. பொலிவு, எழிலு, வனப்பு எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான். என்னது அழகு அப்படிங்கிற பொருள் தான். அதுவே இரக்கம் அப்படின்னா அருள், பரிவு, கருணை. இரக்கம் அப்படின்னா அருள் புரியுதுன்னு சொல்லுவாங்க. அது பரிவு, கருணை இதெல்லாமே இரக்கம். கிளி அப்படிங்கும்போது தத்தை, சுகம், கிள்ளை. தத்தை, சுகம், கிள்ளை. மலை அப்படிங்கும்போது வெற்பு, சிலம்பு, பொறுப்பு இதெல்லாமே வந்து மலையை குறிக்கக்கூடியது. கதிரவன் அப்படின்னா ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாமே வந்து ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். அடுத்து தமிழ் சொல் அறிவோம். இது முக்கியமானது. இது சிலபஸ்ல இருக்கிற டாபிக். இதுவும் சிலபஸ்ல இருக்கிற டாபிக் தான். இலக்கணத்துல வரக்கூடியது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். அதே மாதிரி இது தமிழ் சொல் அறிவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சமஸ்தானம் அப்படின்னா அரசு, முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர், சினிமா தியேட்டர் அப்படின்னா திரையரங்கம், பிளஸர் கார் அப்படின்னா மகிழுந்து.
ஏரோப்ளேன் அப்படின்னா வானூர்தி, இலாக்கான்னா துறை, அப்பாயின்மெண்ட் அப்படின்னா பணி அமர்த்துதல், பிரதானம்னா முதன்மை, விஞ்ஞானம்னா அறிவியல், பஸ் என்றால் பேருந்து, ரயில் என்றால் தொடர்வண்டி, கஜானா என்றால் கருவூலம், உத்தியோகஸ்தர்னா அலுவலர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா பல்பொருள் அங்காடி. ஓகே. ரச்சனிய ஆத்திரிகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஸ்.ஏ. கிருஷ்ண பிள்ளை எழுதின ரச்சனிய ஆத்திரிகம். இதுல எதுவும் நம்ம பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் சொற்பொருட்கள் மட்டும் பார்த்துக்கலாம். ஈண்டுனா இவ்விடம், புகழ்வது அப்படின்னா சொல்வது, காண்டகு அப்படின்னா கணத்தக்க, இரும்பாணின்னா இரும்பாணி, கடவினார்னா அடித்தர், கிண்டு அப்படின்னா தோண்டி, கிண்டு அப்படின்னா தோண்டி அப்படின்னு பொருள். இந்த இடத்துல பிரித்து எழுத கொடுத்திருக்காங்க. ஈண்டியான் அப்படின்னா ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் அப்படின்னும், காண்டகு அப்படின்னா கான் கூட்டல் தகு, டகு அப்படிங்கிறது தகு அப்படின்னு மாறும். சேவடி அப்படின்னா செம்மை கூட்டல் அடி, செவ்விரும்பாணின்னா செம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி அப்படின்னு வரணும். அடுத்தது செற்றம் அப்படின்னா சினம், செற்றம்னா சினம், குருசு அப்படின்னா சிலுவை, குருசு அப்படின்னா சிலுவை, துலக்கம்னா விளக்கம், மற்றிரண்டு அப்படின்னா மற்று கூட்டல் இரண்டு, குருசேற்றினா குருசு கூட்டல் ஏற்றி. கனிவாய் இலக்கண குறிப்பு என்னன்னா, கனிவாய் இலக்கண குறிப்பு உமை தொகை. தன்னறிய அப்படின்னா தன் கூட்டல் அறிய அப்படின்னா தவிபெய்தி அப்படின்னா தவிப்பு கூட்டல் எய்தி. இரும்பொறைனா பெரும்பொறுமை, வித்தகன்னா ஆண்டவர், தொழுபவர்னா அடியர். மனநலம் அப்படிங்கிறத பிரித்தா மனம் கூட்டல் நலம் அப்படின்னு வரணும். கிண்டு அப்படின்னா பிளந்து, இரட்சகர் அப்படின்னா காப்பவர் அப்படின்னு அர்த்தம். இருப்பு முனை அப்படின்னா இரும்பு கூட்டல் முனை, இருப்புங்கிறது இரும்பு அப்படின்னு வரணும், இது முக்கியமானது. ஈண்டிய வர அப்படின்னா ஈண்டு இவரேன்னு அர்த்தம். எடுத்து உரைக்கும்னா எடுத்து கூட்டல் உரைக்கும். மன்றாடும் வேண்டுதல், அகடியம்னா ஏளனம். பங்கிட்டார்னா பங்கு கூட்டல் இட்டார், எழுத்திட்டார்னா எழுத்து கூட்டல் இட்டார், என்ற கடியமான் அப்படின்னா என்று அகடியம் கூட்டல் ஆனார் அப்படின்னு அர்த்தம். ரச்சனை ஆத்திரியத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கிறிஸ்டினர், எஸ்.ஏ. கிறிஸ்டினரு. திருநெல்வேலி மாவட்டத்துல கரை இருப்புங்கிற ஊர்ல 1827 பிறந்தாரு. 23ஆம் நாள் ஏப்ரல் 23 பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை சங்கர நாராயணன், அன்னை பெயர் தெய்வநாயகி அம்மையார். கிருட்டினார் அப்படிங்கிறது தந்தையிடம் தமிழ் இலக்கியங்களையும் மாணிக்க வாச தேவரிடம் இலக்கணங்களையும் கற்றிருக்கிறாரு. வடமொழியும் கற்றிருக்காரு. சாயர்புரம் பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு. ரச்சனிய சமய நிர்ணயம், ரச்சனிய மனோகரம், ரச்சனிய திருக்குறள்னு நூல்களெல்லாம் ஏற்றிருக்காரு. இவர் என்னன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரச்சனிய ஆத்திரிகம் அப்படிங்கிற பொருள் உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அப்படின்னு அர்த்தம். ஆன்மா ஈடேற்றத்தை விரும்புவர் என்பதும் பொருந்தும். ஜான் பன்யான் அப்படிங்கிற ஆங்கில நூலாசிரியர் எழுதிய பிலிகிராம் புரோக்கேஸ் அப்படிங்கிற நூலை தருவி ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டினார் வழியாக தமிழ்ல ரச்சனிக ஆத்திரியம் அப்படின்னு பெயர்ல இடம்பெற்றிருக்கு. H.A. கிருட்டின பிள்ளைங்கிறதா ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. புறநானூறு. தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிழலின்றி ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமாம் பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாளி உடுப்பது இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்க்கும் குமே. செல்வத்து பெயரே ஈதல்
துய்ப்பேம் எனின தப்புன பலவே. மதுரை கணக்காணர் மகனார் நக்கீரனார் இந்த பாடலை இயற்றியிருக்காரு. தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்டதுதான் இந்த உலகம். இந்த உலகம் முழுவதையும் பொதுமையின்றி தனத்தகத்தே ஒரு குடையின் கீழ் கொண்டு ஆட்சி செய்பவர் தான் யாரு? மன்னன் அப்படின்னும். அவனுக்கு நள்ளிரவிலும் பகலிலும் உறங்காது விரைந்து விலங்குகளை வேட்டையாடி வீழ்த்து எண்ணுகின்ற கல்வியற்ற ஒருவனுக்கும் உண்ண தேவைப்படும் பொழுதும் நாளி அளவே அப்படிங்கிறாரு. உடுத்தும் உடை மேலாடையும் இடுப்பாடையும் ஆகிய இரண்டே, மற்றவை எல்லாமும் இவ்வாறாக அமையும். ஒருவர் தனது செல்வத்தை பெரும் பயன் அதை மற்றவருக்கு கொடுப்பதற்காக, அவ்வாறு இல்லாம தானே பயன்படுத்துவதற்கு மட்டும் இல்லை அப்படின்னும். இந்த இடத்துல எளிமையை பத்தி மற்றவருக்கு உதவி செய்யறத பத்தி அரசர்களும் செய்யணும் அப்படிங்கிறத மதுரை கணக்காணர் மகனார் தான் நக்கீரனாரு. இவர் இறையாணர் எழுதிய களவியலுக்கு உரை எழுதியிருக்காரு. 10 பாட்டுல 2 நூல்கள் எழுதியிருக்காரு. திருமுருகாற்றுப்படையும் நெடுநாள்வாடையும் இயற்றியிருக்காரு. புறநானூறு அப்படிங்கிறத புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு பிரிப்போம். பண்டைய தமிழர்களோட வீரம், வாழ்க்கை வரலாறு, கல்வி, கொடை எல்லாம் அறியறதுக்கு இந்நூல் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இத ஜியு போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களுக்கு கீழே வரும். பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறுகளால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டதுதான் என்ன அப்படின்னா புறநானூறு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை. சிலபஸ்ல சொல்லப்படல, ஆனா தமிழ் இலக்கிய வரலாறுல ஜிகேல வரும்போது இந்த டாபிக் வரும். ஓகேங்களா? அதனால இந்த குறளை தெரிஞ்சு வச்சுக்குவோம். அது போக சொல்லும் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். நிலத்திலும் பெரியதே வானிலும் உயர்ந்ததன்று, நீரிலும் ஆறள வின்றே சாரல், கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு தேவகுலத்தார் இந்த பாடலை இயற்றியிருக்காரு. நீர்னா கடல், கருங்கோல்னா கருமையான நிறமுடைய கொம்பு, உயர்ந்ததன்றுனா உயர்ந்தது, அளவன்றுனா அளவினை உடையது. ஆறளவு அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா அருமை கூட்டல் அளவு. ஆறளவுங்கிறது அருமை கூட்டல் அளவு அப்படின்னு பிரிக்கணும். கருங்கோலை கருமை கூட்டல் கோல் அப்படின்னு வரும். பெருந்தேன பெருமை கூட்டல் தேன் அப்படின்னு வரும். குறுந்தொகை அப்படிங்கிறது குறுகிய அடிகளை கொண்டங்காட்டி இந்த நூலை குறுந்தொகை அப்படிங்கிறோம். 8 தொகை நூல்களுக்குள்ளோட ஒண்ணு. இதுல குறுகியதா எத்தனை அடி இருக்கும் அப்படின்னா 4 அடி இருக்கும். அதிகமா 8 அடி இருக்கும். அப்போ 4ல இருந்து 8 அடி வரையறை கொண்டது. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து 401 பாடல்கள் குறுந்தொகையில இருக்கு. குறுந்தொகையில கடவுள் வாழ்த்த பாடியவர் பெருந்தேவனார். தொகுத்தவர் யாரு அப்படின்னா பூரிக்கோ. இதனோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த நூல் மூலியமாகவும் பண்டையரோட வாழ்க்கை வரலாறு, மக்களோட மாண்பு, அறநெறியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு குறுந்தொகை வாயிலாகவும் நாம அறிந்து கொள்ள முடியும். 8 தொகை நூல்கள் ஒண்ணுதான் குறுந்தொகை. குறுந்தொகையோட பாடல்களின் எண்ணிக்கை 401. அடிவரையறை அப்படிங்கிறது 4 to 8. உயிர்கோளம் இது தேவையில்லை, சிலபஸ் இல்ல. இலக்கணம் செய்யுள் உறுப்புகள்ல அடி தொடையை பத்தி பார்க்கலாம். அடி அப்படிங்கிறது ஒரு நம்ம சொல்லும்போல அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னா முதல் அடி, 2ஆம் அடி அப்படிங்கும்போது ஒவ்வொரு லைனை தான் இந்த இடத்துல அடி அப்படின்னு சொல்றாங்க. அடி அப்படிங்கும்போது 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு அடி 5 வகைப்படும். சீர்கள் பல அடுக்கி வருவதுதான் என்ன சொல்றாங்க? அடி அப்படின்னு சொல்றாங்க. குரல் அடினா 2 சீர்கள் வர்றதுதான் என்னங்கிறாங்க குரல் அடி. சீர்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. 2 சீர்கள் வந்துச்சு அப்படின்னா அது குரல் அடி அப்படின்னும். அதுவே 3 சீர்கள் வந்துச்சு அப்படின்னா அதை சிந்தடி அப்படிங்கிறாங்க. சிந்தடிங்கிறது 3 சீர். பலது பயிற்றவே அப்படின்னு 3 சீர் வந்தங்காட்டி இது சிந்தடி. 4 சீர்கள் வந்துச்சுன்னா அளவடி. அளவா இருக்கிறது தான் 4 சீர்கள். தாய்மொழி தாயினும் தகவிற் போற்றுவான் அப்படின்னு 4 சீர் வந்தங்காட்டி இது அளவடி. நெடிலடி அப்படிங்கிறது 5 சீர் வந்துச்சு அப்படின்னா நெடிலடி. ஆடும் கடைமணி நா அசையாமல் அகிலமெங்கும் 5 சீர் வந்தங்காட்டி இது நெடிலடி அப்படின்னு சொல்றோம். கடி நெடிலடி. களி நெடிலடி அப்படிங்கும்போது
அடிதோறும் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் பெற்று வருவத களி நெடில் அடி அப்படிங்கிறோம். வாழ்வினில் செம்மை வேண்டும், வாய்மையை பேசல் வேண்டும் அப்படின்னு 6 சீர்கள் வந்திருக்கு. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, களி நெடில் அடி அப்படிங்கிறோம். அதாவது சீரை பெருசா தொடர்ந்து எழுதுறதுக்கு பொதுவா கொஞ்சம் தள்ளி எழுதுச்சு அப்படின்னா இது ஒரே அடின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இதத்தான் என்ன சொல்றோம், அடி அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம். அடி அப்படிங்கிறது சீர்கள் எப்படி வருது அதை பொறுத்து அடியின் வகைகளை பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடை. தொடை அப்படிங்கிறது மலர்களை எப்படி தொடுப்போம் அப்படின்னா அடுக்கி வச்சு ஒவ்வொன்றா தொடுத்தாதான் அது பூவா மாலையா கோர்க்க முடியும். அந்த மாதிரி தொடை அப்படிங்கிறது அடிகளை சீர்களையும் தொகுத்து மாலையாட்ட தொகுக்கிறதா தொடை அப்படின்னு சொல்லப்படுறது. தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் அப்படிங்கிறது பழமொழி. தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. தொடை அப்படிங்கிறது மாலை அப்படின்னு, தொடைனா தொடுப்பது அப்படிங்கிற பொருளும் இருக்கு. தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயல்பு தொடை, அளபெடை தொடை, இரட்டை தொடை, அந்தரி தொடை, செந்தொடை அப்படின்னு 8 வகைப்படும். ஓகேங்களா? இதுல 5 தொடைகளை மட்டும் கொடுத்திருக்காங்க. மோனை தொடை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மோனை அப்படின்னா செய்யுள்ள அடிதோறும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, மோனை அப்படிம்பாங்க. அதுவும் 2 வகையா இருக்கும், அடிமோனை, சீர்மோனை அப்படின்னு. அடிமோனை அப்படிங்கிறது அடியில முதல் எழுத்து தொடுறது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது ஏழுக்கு. இதுல எண்ணி எண்ணுவம், இதுல முதல் எழுத்து ஏ அப்படிங்கிறது 2 அடியிலையும் ஒரே மாதிரி வரங்காட்டி இது என்னன்னு சொல்றோம், அடிமோனை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதுகை தொடை. எதுகை தொடை அப்படிங்கிறது அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருதுதான் என்ன சொல்றாங்க, அடி எதுகை தொடை அப்படிங்கிறாங்க. இதுல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர பகலவன், அது கா அப்படிங்கிற இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரங்காட்டி இது என்னன்னு சொல்றோம், அடி எதுகை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முரண் தொடை. முரண் தொடை அப்படிங்கிறது முதற்சீர் முரண்பட தொடுப்பதுதான் அடிமுரண் அப்படின்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இன்பன் விளையான் இடும்பை இயல்பென்னும் துன்பம் உறுதல் இயலன். முரண் அப்படிங்கிறது முரண்பட்டு. இன்பத்துக்கு முரணா எதை சொல்லியிருக்காங்க, துன்பம். இப்படி முரண்பட்டு வர்றது, ஒரு சீரே முரண்பட்டு வருவதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, முரண் தொடை அப்படின்னு சொல்றாங்க. இன்பம் அப்படிங்கிறது இனிமையும், துன்பங்கிறது நமக்கு வறுமையும் சொல்லும். அதனால இது முரண்பட்டு இருக்கிறங்காட்டி இது என்னன்னு சொல்றாங்க, முரண் தொடை அப்படிங்கிறாங்க. அடுத்தது இயபு. இயபு அப்படின்னா அடிதோறும் இறுதி சீர் ஒன்றி வருவதை என்னன்னு சொல்றாங்க, அடி இயபு தொடை அப்படிங்கிறாங்க. இறுதி சீர் ஒன்றி வரணும். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கோடிகள் வானம் படிதர மூடும், கண்ட பேரண்ட தண்டலை நாடும், கனகமுன்றில் அனம்வினை யாடும். இதுல என்னன்னா டும் டும், அதாவது இந்த 2 எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. கூடும், மூடும், நாடும், யாடும் அப்படின்னு எழுத்துக்கள் ஒரே ரைமிங்கோட முடியறங்காட்டி இது என்னன்னு சொல்றாங்க, அடி இயபு தொடை. அடி இயபு தொடை. இறுதி எழுத்து தொடுத்து வருவது தான் என்ன சொல்றாங்க, இயல்பு. இயல்பு அப்படின்னா இறுதி எழுத்து அப்படின்னு அமைச்சுங்க. அடுத்தது அளபெடை தொடை. அளபெடை தொடை அப்படின்னா முதல் சீர் அளபெடுத்து வருவது அடி அளபெடை தொடை அப்படின்னு அடுத்து போடுவாங்க. எப்படின்னா கொடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் எடுப்பதுவும், அடிதோறும் முதல் சீர் ஒருமே மாதிரி வர்றதான் என்னங்கிறாங்க, அளபெடை தொடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ தொடை விகற்பங்கள். தொடை விகற்பங்கள் அப்படின்னா 4 சீருடைய ஒரு அடியில இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்னு ஏதாவது ஒரு இதுல தொடுத்து வரும். அதத்தான் என்னன்னு சொல்றாங்க, விகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனை, எதுகை, இயல்பு, முரண், அளபெடை 5ம் பொருந்துவதுதான் என்னன்னா விகற்பம். 35 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ மோனை அப்படின்னா என்னன்னா இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கீழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. மோனையில 7 வகைகளை இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இணை மோனை அப்படின்னா 1, 2 பக்கத்துல இணைந்து வர்றது இணை மோனை நாம வச்சுக்கோங்க. 1, 2 ரெண்டும் இணைந்து வர்றது இணை மோனை. அதாவது 4 அடி கொண்ட சீர்ல முதல் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் இணை அப்படிங்கிறாங்க. இன்சொல் இனி தீண்டல் காண்பான் எவன் கோலலோ வன்சொல் வழக்குவது. இதுல இன்சொல் இனி தீண்டல் ஈன்னு முதல் எழுத்து 2 1 முதல் சீர்லயும் 2வது சீர்லயும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வரங்காட்டி இது என்னன்னு சொல்றோம்? இணை மோனை அப்படின்னு சொல்றோம். அதுவே பொழிப்பு மோனை அப்படின்னா அடியில முதல் சீரும் 3வது சீரும் இது 1, 2 3வது சீரும் முதலும் 3வது சீரும் ஒரே மாதிரி வருவது பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்றோம். அப்போ 1, 3ன்னு வந்தா அது பொழிப்பு மோனை அப்படின்னும், ஒருவு மோனைனா 1, 4 முதல் சீரும் 4வது சீரும் ஒன்றி வருவதை என்னங்கிறாங்க? ஒருவு மோனை அப்படிங்கிறாங்க. கூழை மோனைனா 1, 2, 3 3 சீர்களும் அடுத்தடுத்து 3 சீர்கள் ஒன்றி வந்தா கூழை மோனை அப்படின்னும், அதுவே 1, 3, 4 2 வராது, அத மேற்கதுவாய் மோனை அப்படின்னும், அதுவே 1, 2, 4 அப்படின்னு வந்தா கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று மோனைனா 1, 2, 3, 4 4 சீர்களும் ஒரே மாதிரி வர்றதுதான் முற்று மோனை. கற்க கசட கற்பவை கற்றபின் 1, 2, 3, 4 4 சீர்களையுமே முதல் எழுத்து கா 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 அப்படின்னு வந்தங்காட்டி இது முற்று மோனை அப்படிங்கிறோம். இதே இதுதான் எதுகைக்கும் வரும். ஓகேங்களா? எதுகை மோனை ரெண்டுக்கும் சேம் ஃபார்மேட் தான். ஆனா முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா மோனை அப்படின்னும், 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா எதுகை அப்படிங்கிறோம். இணை எதுகை அப்படின்னா 1, 2 அப்படின்னு சொல்லி வரும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் இற்று வந்திருக்கு. அதனால இது இணை மோனை. பொழிப்பு மோனைனா 1, 3ன்னு வரணும். ஒருவுனா 1, 4ன்னு வரணும். அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் நாளம் கரி. அல்லல் கிளை இல்லுங்கிறது வந்திருக்கு 1, 3ல. அதனால இது பொழிப்பு எதுகை அப்படிம்பாங்க. ஒருவு எதுகை அப்படின்னா 1, 4வது சீரோட 2வது எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஒருகு எதுகை அப்படின்னும், கூழை எதுகை அப்படின்னா 1, 2, 3 அடுத்தடுத்து 3 சீர்களையும் ஒரே மாதிரி 2வது எழுத்து ஒன்றி வருவது கூழை எதுகை அப்படின்னும், மேற்கதுவாயினா 1, 3, 4 1வது சீரு 3வது சீரு 4வது சீர்ல 2வது எழுத்துக்கள் ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை அப்படின்னும், கீழ்கதுவாயினா 1, 2, 4வது சீர்கள்ல 2வது எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய். எல்லா சீர்களையும் 1, 2, 3, 4 4 சீர்களையும் 2வது எழுத்து ஒன்றி வருவது முற்றெதுகை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இது முற்றெதுகை. ஓகேங்களா? தொடை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடைங்கிறது 8 வகைப்படும். முதல் 3, 4ஆம் சீர்கள் முதல் 3, 4ஆம் சீர்கள்ல ஒன்றி வருவது என்னன்னு சொல்லுவாங்க? மேற்கதுவாய் அப்படிங்கிறாங்க. கீழ்கதுவாய்னா 1, 2, 4 1, 2, 3 1, 3, 4 அப்படின்னு வந்துச்சுன்னா மேற்கதுவாய். கீழ்கதுவாய்னா 1, 2, 4ன்னு வரணும். அளவடிக்கு டேஸ் என்று பெயர். அளவடி அப்படிங்கிறது என்னன்னு பேரு அப்படின்னா அளவா இருக்கிறது சிந்தடி. இணை எதுகை என்பது டேஸ் சீர்களில் 2 எழுத்து ஒன்றை தொட்டு வருவது. இணை எதுகைனா 2வது எழுத்து 1, 3 1ம் 2வது சீர்கள்ல 2வது எழுத்து ஒன்றி வருவது. அதத்தான் இணை எதுகை அப்படிங்கிறோம். 1, 2 கூழை அப்படிங்கும்போது 1, 2, 3 அப்படின்னு வரும். மேற்கதுவாய் அப்படிங்கும்போது 1, 3, 4 அப்படின்னும், கீழ்கதுவாய் அப்படிங்கும்போது 1, 2, 4 அப்படின்னும்,
கூலை அப்படிங்கிறது 1 1 2 3. முற்று சீர்கள்னா 1 2 3 4. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியம்தான். லாஸ்ட் இயர் கேட்கல. ஆனாலும் இத கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா தான். ஓகே, இதோட வந்து இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. 9th முடிச்சுட்டோம். அடுத்து 10th பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியமோ சிலபஸ் வைஸ் அதை தான் வீடியோவா பார்த்துட்டு வந்தோம். அடுத்து 10th இது பார்க்கலாம். அது போக 1 மார்க்ஸ் டைப்ல ரிவிஷன் பண்ணலாம். அது வந்து வீடியோவா இல்லாட்டியும் லைவ் செஷன்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து